ஹலோ ஹாய். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ட்ரிக்னாமெண்ட்ரி பற்றி பார்க்க போகிறோம். ட்ரிக்னாமெண்ட்ரியில் நம்ம அந்த 6 ரேஷியோஸ் எப்படி எழுதலாம். முன்ன கிளாஸில் ஒரு கொஸ்டின்ஸ் பார்த்தோம். அதில் இப்போ ரிமைனிங் இருக்க 4 கொஸ்டின்ஸ் பார்ப்போம். ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம எல்லா நேரமும் அந்த சைன் ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் அதை யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு சிம்பிள் வே இந்த பித்தாகரன் ட்ரிப்லெட் பற்றி தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இட் இஸ் ஈஸி டு சால்வ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ நம்ம இதை பற்றி நம்ம பார்க்கலாம். இதில் இது நமக்கு எப்பெல்லாம் தேவைப்படும் அப்படின்னா ஃபர்தராக சைன் ஈக்குவேஷன் காஸ் ஈக்குவேஷன் இந்த மாதிரி சால்வ் பண்ணும் போது, இன்னும் ஏதாவது வேர்ட் ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணும் போது அதுக்கெல்லாம் இந்த கான்செப்ட் நமக்கு தேவைப்படும். வித்தின் அ செகண்ட்குள்ளே இப்போ 5 12 அப்படின்னு 2 சைட் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னொரு ஹைபார்டினியஸ் சைட் 13 தான் இருக்கும். அப்படிங்கிற மாதிரி நம்ம மைண்ட் கால்குலேஷன்லேயே சொல்லிடலாம். அந்த மாதிரி இருக்காண்டி இந்த கான்செப்ட் நம்ம பார்க்குறோம். பித்தாகோரியன் ட்ரிப்லெட். நமக்கு பித்தாகோரஸ் தியரம் தெரியும். என்ன? a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் ஈக்குவல் c ஸ்கொயர். a ஸ்கொயர் abங்கிறது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட அதர் 2 சைட்ஸ். c ஹைபார்டினஸ் விச் இஸ் த லாங்கஸ்ட் சைடுன்னு தெரியும். ஸோ நமக்கு இது ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ அந்த விஷயத்துல ஒரு ஃபார்முலா மாதிரி இருக்கு. என்ன ஃபார்முலா அப்படின்னா ஏங்கிறத எம் ஸ்கொயர் மைனஸ் என் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லலாம். பி 2mn சொல்லலாம். சி எம் ஸ்கொயர் பிளஸ் என் ஸ்கொயர்னு சொல்லலாம். ஏதோ ஒரு 2 இன்டீஜர் எடுத்துக்குவோம். அந்த இன்டீஜரை எடுத்து இந்த மெத்தட்ல நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டோம்னா அதுதான் ஏபிசியா இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எம்முக்கு பதிலாக 2ன்னு எடுத்துக்கிறோம், எண்ணுக்கு பதிலாக 1ன்னு எடுத்துக்கிறோமா. செக் பண்ணி பார்ப்போமா. எம் ஸ்கொயர் மைனஸ் என் ஸ்கொயர். ஸோ நான் இங்கே எழுதுறேன். இப்போ எம்முக்கு பதிலாக என்ன எடுத்திருக்கோம்? 2 எடுத்திருக்கோம். எண்ணுக்கு பதிலாக 1 எடுத்திருக்கோம். 2 ஸ்கொயர் 4 மைனஸ் என் ஸ்கொயர் 1 4 மைனஸ் 1 3. இங்கே என்ன பண்ண போகிறோம்? 2 1 2 2 4. இங்கே பார்த்தோன்னா 2 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர். ஸோ 4 + 1 5. ஓகேவா? ஸோ 3 4 5ங்கிறது நமக்கு பித்தாகோரியன் ட்ரிப்லெட்னு தெரியுமா? எப்படி? 3 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர் போட்டு பாருங்களேன். போட்டு பார்த்தா 3 3s are 9 + 4 4s are 16 equal to 25 which is 5 square. Yes, it's a Pythagorean triplet. அந்த மாதிரி எண்ணுக்கு என்ன வேல்யூ? எண்ணுக்கு என்ன வேல்யூனாலும் போடலாம். அது இன்டீஜர்ஸாக தான் இருக்கணும். அந்த இன்டீஜர்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா எம் இஸ் கிரேட்டர் தென் என்னா இருக்கணும். இருந்துச்சு அப்படின்னா இந்த கண்டிஷனெல்லாம் நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பித்தாகோரியன் ட்ரிப்லெட் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி கிடைக்கிற சம் பித்தாகோரியன் ட்ரிப்லெட் தான் கீழே எழுதியிருக்கேன். 3k 4k 5k. அதான் மல்டிபிள்ஸா. அதாவது இப்போ ஒரு சைடு 3 6 9 இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அதனுடைய அது கரஸ்பாண்டிங் டேர்ம்ஸ் இந்த மாதிரி இருக்கும். 3 4 5k 3 3 4 5 அதோட மல்டிபிள்ஸா அப்படியே எழுதலாம். 3 6 8 10 அந்த மாதிரி மல்டிபிள்ஸா கொண்டு வரணும். சிமிலர்லி 5k 12k 13k 7k 24k 25k. ஸோ இந்த மாதிரி நமக்கு பித்தாகோரியன் ட்ரிப்லெட்னு நிறையா நம்பர்ஸ் இருக்கு. இது ஏகப்பட்ட ட்ரிப்லெட்ஸ் இருக்குது. ஜஸ்ட் ஒரு 4 6 மட்டும் எடுத்து போட்டுருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம சம்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இது எல்லா கொஸ்டினுமே 5 ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் கண்டுபிடிக்கணும். ஒன்று அவங்க கொடுத்துருப்பாங்க, மிச்சம் 5 இதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா sin x = 3/5 x lies in second quadrant. இப்போ நம்மளோட அந்த ஷார்ட் ஃபார்ம் பார்ப்போமா. போன கிளாஸ்ல பார்த்தா ஆல் சில்வர் டீ கப்ஸ். இப்போ செகண்ட் குவாட்ரண்ட் சொல்றாங்க. செகண்ட் குவாட்ரண்ட்னா சில்வர். ஸோ அப்படின்னா எது பாசிட்டிவா இருக்கும்? சைனும் கொசிகண்டும் பாசிட்டிவா இருக்கும், மிச்சம் எல்லாம் நெகட்டிவா இருக்கும். இங்க 2 சைடு இருக்கு. 3 இருக்கு 5 இருக்கு. நடுவில் ஒன்னே இல்லை. என்ன இல்லை? பித்தாகோரியன் ட்ரிப்லெட் யூஸ் பண்ணுவோம். 4 இல்லை. ஸோ அதர் சைடு 4. இப்போ காஸ் எக்ஸ் வாங்க. சாரி, காஸ் எக்ஸ் வாங்க. காஸ் எக்ஸ் எப்படி எழுதலாம்? -4/5 எழுதலாமா? ஏன்னா சைனும் கொசிகண்டும் தான் பாசிட்டிவ். ஸோ -4/5 எழுதலாம். தென் tan x sin by cos. Sin by cosனா 3/4 மைனஸ் வேல்யூ. தென் secant, இதோட ரெசிப்ரோக்கல் secant. secantோட வேல்யூ 5/-4. cotோட வேல்யூ -4/3. இப்போ நமக்கு இன்னும் என்ன ஒரே ஒரு வேல்யூ தெரியணும்? cosecant x தெரியணும். cosecant x is nothing but reciprocal of sin x.
அவ்வளோதான். இந்த 5 வேல்யூ தான். ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள். நமக்கு என்னென்ன தெரியணும், அந்த 3வது வேல்யூ எப்படி, 2 வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னா 3வது வேல்யூ எப்படி கண்டுபிடிக்க, நம்பர் 1 அது தெரியணும். நம்பர் 2 வந்துட்டு எந்த குவாட்ரண்ட் கொடுத்துருக்காங்க அந்த குவாட்ரண்ட் நமக்கு வந்துட்டு பாசிட்டிவ், என்னென்ன வேல்யூ பாசிட்டிவ் வரும், என்னென்ன வேல்யூ நெகட்டிவ் வரும், அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து சரி, சப்போஸ் நான் எனக்கு வந்து பித்தாகோரியன் ட்ரிப்லெட் நான் யூஸ் பண்ணல அப்படின்னா வந்துட்டு இதை எப்படி சால்வ் பண்ணலாம், ஃபர்ஸ்ட் அந்த 4 கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வந்து பித்தாகோரியன் ஐடென்டிட்டி யூஸ் பண்ணுவோம், அவ்வளவுதாங்க. பித்தாகோரியன் ஐடென்டிட்டி தான் பித்தாகோரியன் ட்ரிப்லெட். அதாவது பித்தாகோரியன் ட்ரிப்லெட்ங்கிறது வந்து அந்த ஐடென்டிட்டிலாம் கண்டுபிடிச்சு முடிச்ச பிறகு நமக்கு சிம்பிளா சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் பித்தாகோரியன் ட்ரிப்லெட். நம்ம அந்த ஐடென்டிட்டியில இருந்தும் நம்ம கண்டுபிடிக்கலாம். சைன் ஸ்கொயர் பிளஸ் காஸ் ஸ்கொயர் அதை யூஸ் பண்ணி 3/5 ஹோல் ஸ்கொயர் கொண்டு வந்து அங்கங்க வந்து நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணினாலும் நமக்கு ஆன்சர் வந்து 4 தான் வரும். காஸ் ஸ்கொயருக்கு 4/5 வரும், பிளஸ் ஆர் மைனஸ் 4/5 வரும். நம்ம அதில் நெகட்டிவ் வேல்யூ சூஸ் பண்ணுவோம். இங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், இது வந்து ஃபர்ஸ்ட் நான் யூஸ் பண்ணது காசுக்கு வந்துட்டு என்ன ரேஷியோ நமக்கு தெரியும், அட்ஜசன்ட் சைட் பை ஹைபார்டென்யூஸ் தெரியும், அதுதான் யூஸ் பண்ணேன். நமக்கு சைன் எக்ஸுக்கு நமக்கு என்ன நல்லாவே தெரியும், ஆப்போசிட் சைட் பை ஹைபார்டென்யூஸ் தெரியும். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச வந்துட்டு பேசிக் ரேஷியோஸ் தான். ஸோ அதை நான் இங்கே அப்ளை பண்ணேன், அவ்வளோதான். ஸோ நம்ம எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பித்தாகோரியன் ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி டைரெக்டாக காஸ் எக்ஸ் கண்டுபிடிக்கலாம், இல்லை பித்தாகோரியன் ட்ரிப்லெட் யூஸ் பண்ணிட்டு டைரெக்டாக வந்துட்டு காஸ் எக்ஸுக்கு பதிலாக அதோட ரேஷியோ ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஓகே, ஆட்சம் பார்ப்போம். காட் எக்ஸ் ஈக்குவல் டு 3/4. ஸோ காட் எக்ஸ் அப்படின்னு கொடுத்தோம்னா, ஸோ இது வந்து adjacent side by hypotenuse. So sorry, adjacent side என்னது 3, opposite side வந்து 4. Pythagorean triplet by hypotenuse வந்து 5 ஆகும். இது வந்து third quadrantல இருக்கு. மறுபடியும் இதை வந்து எழுத போனோம் all silver teacups. third quadrantங்கும் போது tan cot வந்துட்டு நமக்கு வந்து பாசிட்டிவா இருக்கும். ஸோ tan x வந்து ஜஸ்ட் இதனோட ரெசிப்ரோக்கல் தான், 4/3. Then வந்து sin x பார்த்தோம்னா opposite side by hypotenuse, so minus 4/5. Then cos x adjacent side by hypotenuse, so minus 3/5. Then cosecant x is minus 5/4, is the reciprocal of sin. இங்க வந்து secant அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து காசோட reciprocal, so minus 5/3. அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் சம் போகலாம். இங்க வந்து secant x equal to 13/5. secant x ஓட ஃபார்முலா என்ன, இட்ஸ் a reciprocal of cos. ஸோ இது வந்து reciprocal of cos அப்படிங்கும்போது காசோட வேல்யூ வந்து adjacent side by hypotenuse. ஸோ இது வந்து hypotenuse by adjacent இருக்கும். இங்க வந்து hypotenuse அப்படின்னு பார்த்தா hypotenuse வந்து 13, adjacent வந்து 5. Pythagorean triplet யூஸ் பண்ணோம்னா ஆப்போசிட் சைடு என்னவா இருக்கும், 12 இருக்கும். இங்க வந்து 4th quadrant, ஸோ ஆல் சில்வர் டீ கப்ஸ்னா காசும் சீக்கண்ட்டும் வந்துட்டு நமக்கு பாசிட்டிவா இருக்கும், மற்ற எல்லாம் நெகட்டிவா இருக்கும். ஸோ காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஜஸ்ட் ரெசிப்ரோக்கல் ஆஃப் சீக்கண்ட், ஸோ 5/13. சைன் எக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்போசிட் சைட் பை ஹைபார்டென்யூஸ், ஸோ மைனஸ் 12/13. cosecant x பார்த்தோம்னா reciprocal of sin, 13/12 minus 13/12. அப்புறம் இன்னும் ரெண்டு வேல்யூ tan x minus 5/12. சாரி, வெயிட் பண்ணுங்க, minus 12/5 because adjacent side is 5 and opposite side is 12, so minus 12/5 and cot x equal to minus 5/12. அவ்வளோதான். ஓகே, அடுத்த கொஸ்டின் போவோம். the last question of this session. இங்கே tan x வந்து minus 5/12 கொடுத்துருக்காங்க, that is opposite வந்துட்டு 5, adjacent வந்து 12, hypotenuse Pythagorean triplet யூஸ் பண்ணா இது 13. ஸோ செகண்ட் குவாட்ரண்ட் இருக்காங்க, ஆல் சில்வர் டீ கப், சைனும் சைனோட ரெசிப்ரோக்கலும் பாசிட்டிவாக இருக்கணும். ஸோ இங்கே cot x வந்து reciprocal of tan கண்டுபிடிக்கிறோம், minus 12/5. Then sin x அப்படின்னு பார்த்தோம்னா opposite side by adjacent, so 5/12. இது வந்து பாசிட்டிவாக இருக்கும் because it is a second quadrantன்றதுனால. cos x அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து நெகட்டிவாக இருக்கும் because வந்துட்டு செகண்ட் குவாட்ரண்ட்ல காசோட வேல்யூ அதோட ரெசிப்ரோக்கல் வேல்யூ நெகட்டிவாக இருக்கும். ஸோ minus 12/,
சாரி இங்கே 5/13 minus 12/13 and இதோட reciprocal பார்த்தோம்னா cosecant x equal to 13/5 and secant x equal to minus 13/12 அவ்வளோதான். ஸோ வெரி சிம்பிளஸ்ட் கொஸ்டின்ஸ் இதெல்லாம். ஸோ நாளைக்கு கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு டிகிரி கொடுத்துருவாங்க. அதாவது இப்போ tan ஆஃப் 45 டிகிரி, tan ஆஃப் 60 டிகிரி, இந்த வேல்யூஸ்லாம் நமக்கு தெரியும். நம்ம புக்லேயே ஒரு டேபிள் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆனால் நமக்கு கேட்டிருக்க கொஸ்டின் எப்படி கேட்டிருப்பாங்க அப்படின்னா tan 250 டிகிரியை கண்டுபிடி, அந்த மாதிரி பெரிய நம்பராக கொடுத்து கேட்டிருப்பாங்க. அதுக்கு என்ன மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நாளைக்கு கிளாஸில் பார்ப்போம். சரி, ஓகே, தேங்க்யூ. நாளை சந்திக்கலாம்.